ஒழுங்கா சாப்பிட்றியா? என்னடா இப்படி அழைச்சிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அது சரி, அதான் 5 வருஷம் தண்டனைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ளே எப்படி வெளியே விட்டாங்க? எல்லாம் அப்பாவோட முயற்சி தான்டா. அப்பா சென்ட்ரல் வரைக்கும் பேசி உன்னை வெளியில் எடுத்திருக்காங்க. ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்காக தண்டனை அனுப்பிக்க உள்ளே போயிருக்கேன். அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவர் சென்டரில் பேசினார், எக்மோரில் பேசினார். டேய், நீ இருப்ப அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்ல. அப்பா நிலைமை, அம்மா நிலைமை எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. சரிண்ணா, நானும் அப்பாவை கோவமா அவசரப்பட்டு பேசிட்டேன். அவருக்கு என் மேலே பாசம் அதிகம்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு. சரி விடுண்ணா. அதான்டா அப்பாவோட குணமே. இனிமேலாவது அப்பா சொல்றத கேட்டு அவருக்கு ஏத்த புள்ளையா நடந்துக்கோ, சரியா? பிரச்சனையே வராது. வா. மேடம் எங்க? சொல்லியா நீங்க சொல்லியா அவங்க கிட்ட? இல்ல, அவ வரல வெற்றி. அது எனக்கு தெரியுதுங்க, அதான் கேக்குறேன். சொல்லியா அவங்க கிட்ட? அவளுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? நீங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கு. வெற்றி, நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த துளசி வேற, இப்ப இருக்கிற துளசி வேற. அவ டோட்டலா மாறிட்டா. நீங்க உள்ள போன அடுத்த செகண்டே வீட்ல பெரிய பத்திரகாளி ஆட்டம் ஆடி மாமாவையும் அத்தையும் எல்லாரையும் அசிங்கமா பேசிட்டா. யாரு, மேடமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப நான் என்ன போய் சொல்றேனா? ஆமாங்க. சரி, நீங்க அதை விடுங்க. நீங்க இப்ப எங்க அவங்க? அவ்வளவு பெரிய சண்டை போட்டவ இப்ப என்ன வீட்லயா இருப்பா? கிளம்பி போயிட்டா. போயிட்டாங்களா? எங்க? மீனாட்சி, வேறங்க இருங்கங்க. வேற எங்க போயிருப்பா? ஒண்ணு அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பா, இல்ல வேற எங்கயாவது போயிருப்பா. இல்லையே, அது இல்ல 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 இது வேற எதுவும் நடந்திருக்குன்னா? இது சண்டை ஏதாவது நடந்துச்சா? அம்மா தான் சத்தம் போட்டுச்சா? கேக்குறல, அப்பா தான் சத்தம் போட்டாரா? ஏன் வெற்றி, நீங்க எப்பவுமே உங்க பொண்டாட்டிய பத்தி மட்டுமே யோசிப்பீங்களா? குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, அவங்கள நாங்க யாரும் எதுவும் பேசல. அவங்க தான் இங்க எல்லாரையும் தப்பா பேசிட்டு போயிட்டாங்க. பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் அவங்க கிடையாது. நீங்க போன், ஆனா என் போனை கொண்டு வந்தியா? கொடு. மேடம், என்னென்னமோ கேள்விப்பட்டேன். கோவப்பட்டு வீட்டு விட்டு வந்துட்டீங்களாமே? ஏன் மேடம்? மேடம் என்ன மேடம் ஆச்சு? மேடம், நான் ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே நேரா உங்களை பார்க்க தான் மேடம் வந்திருக்கேன். மாமா, மாப்பிள்ள வெளியே வந்துட்டீங்களா? உள்ள வாங்க, உள்ள வாங்க மாமா, உள்ள வாங்க. அக்கா வாங்க மாப்பிள்ள. இல்ல, அப்பா மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணி வெற்றியை வெளியே எடுத்திருக்காரு. அதனால்தான் இவ்வளவு சீக்கிரம் வர முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. இதுக்குதான் கடவுளை நான் அப்படி வேண்டிட்டு இருந்தேன். கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. நீங்க உள்ள வாங்க மாப்ள, உள்ள வாங்க. வாங்க மாமா, வாங்க, உள்ள வாங்க. வாங்க, அங்கேயே நில்லுங்க. இதுக்கு மேல உங்களோட என்னால தொடர்ந்து வாழ முடியாது. துளசி, என்னம்மா இது? என்ன பேச்சு இதெல்லாம்? உனக்கு 1000 வருத்தம் இருக்கலாம். எதா இருந்தாலும் உள்ள வச்சு பேசிக்கலாம். மாப்பிள்ளைய முதல்ல உள்ள கூப்பிடு. மாப்பிள்ள, நீங்க உள்ள வாங்க மாப்பிள்ள. இவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தாருன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்.
நீங்கள் மேலே கோபப்படுறதுக்கு உங்கள் சைடில் எல்லா நியாயமும் இருக்குது. ஆனால் உங்கள் கோவம் நிஜமாக தான் நீங்கள் அன்றைக்கே என் மேலே கோவப்பட்டிருப்பீங்க. என்னை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்க மாட்டீங்க மேடம். அப்போ அந்த மாதிரி பேசிட்டு இப்போ திடீர்னு கோவப்படுறீங்கன்னா இதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்துருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரில. அதை நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வைப்பேன் மேடம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கல, உங்களுக்கு புரியலையா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, திரும்ப வராதீங்க ப்ளீஸ். துளசி, தியா என் பொண்ணு மேடம். நீங்கள் என்னோட மேடம். நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்வோம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். மாமா Order.